சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. ரோம் நாட்டின் லத்தீன் மொழிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு தமிழ் மொழிக்கும் சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவ்வளவே ரோமாபுரியிலேயே ஒரு தமிழ் சங்கமும் உண்டு என்றால் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்களேன். அருமை அருமை. ரோமாபுரி தூதுவரே, தமிழ் மீது பற்று கொண்டிருப்பவரை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சோழ நாட்டிலிருந்து வந்திருக்கும் ஒரு புலவரையும் அவரது மகளையும் சந்தித்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இளம்பழுதி, நீ சிப்பியோவை அழைத்துச் சென்று ஓய்வெடுக்கச் சொல். மாலை நாம் அனைவரும் சந்தித்து உரையாடுவோம். நல்லது தந்தையே, அப்படியே செய்கிறேன். சிப்பியோ, நீ சென்று சற்று ஓய்வெடுத்துக்கொள். நாம் பிறகு சந்திப்போம். ஆகட்டும் மன்னவா. புலவர் பெருமானே, மாலையில் நாம் சந்தித்து நிறைய இலக்கியங்களை பற்றி உரையாடுவோம். நிச்சயமாக. பாண்டிய இளவரசரே ஒரு கவிஞர் என்பதால் நாம் பேசுவதற்கு நிறைய செய்திகள் உள்ளன. அப்படியே நல்லது, வருகிறேன். என்ன பஞ்சவன் மாதேவி, ஏன் இப்படி தன்னை மறந்து முத்து நகைக்கு தூதுவன் முன்னால் நன்றி சொல்ல தொடங்கிவிட்டாய்? நம் மைந்தன் சேர நாட்டில் சிறையில் இருந்தது அதன் மூலம் வெளிப்பட்டு விடும் என்பது உனக்கு புரியவில்லையா? நல்ல வேளையாக நீயே அதை சமாளித்து விட்டாய் பஞ்சவன் மாதேவி. இல்லையேல் என்னவாகி இருக்கும்? நீ ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். புலவர் காரிக்கண்ணனாரும் முத்து நகையும் சாதாரணமாக நம்மை பார்த்துவிட்டு போவதற்கு இங்கு வரவில்லை. தாமரை காணாமல் போய்விட்டாள் என்ற செய்தி தெரிந்து அதை பற்றி அறியவே இப்போது வந்திருக்கிறார்கள். முத்துநகை, மன்னர் சொல்வது உண்மைதான் மகாராணியாரே. எத்தனையோ இன்னல்களுக்கு பிறகு இப்போது தாமரை தனது மனதிற்கு பிடித்த இடத்தில் நிம்மதியாக இருக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் இங்கு வந்தும் அவளுக்கு நிம்மதியில்லாமல் போய்விட்டதே என்றுதான் வருத்தமாக இருக்கிறது. மன்னவா, என்ன நடந்தது? தாமரை எப்படி காணாமல் போனாள்? எதனால் இப்படி நேர்ந்தது? தாமரை காணாமல் போய்விட்டாள் என்ற செய்தியை நம்பவே முடியவில்லை. எங்களாலும் தான் அதை நம்ப முடியவில்லை புலவரே. தாமரை காணாமல் போனதற்கு இளம்வழுதி ஏதோ ஒரு காரணத்தை சொன்னாலும் என் மனம் அதை ஏற்க மறுக்கிறது. ஆமாம், சோழ மன்னரை இங்கு வரும்படி அழைப்பு அனுப்பியிருந்தேன். அவர் வரவில்லையா? இல்லை மன்னவா, சேர மன்னர் தனது குடும்பத்தாருடன் சோழ நாட்டிற்கு வர இருப்பதால் அந்த நேரத்தில் தான் அங்கு இல்லாமல் இருப்பது சரியாக இருக்காது என்பதாலும் தானே உடனிருந்து அவர்களுக்கு வேண்டியதை பார்த்து கொள்ள வேண்டியிருப்பதாலும் பிறகு வருவதாக சொல்லி அனுப்பியிருக்கிறார். சேர மன்னர் வருவது பெரும் மகிழ்ச்சியான செய்திதான். அப்படி அவர் அங்கு வரும்போது சோழ மன்னர் அங்கு இருப்பது அவசியம்தான். அங்கே அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? நலமாக இருக்கிறார்கள் அரசே. மிக்க மகிழ்ச்சி. சேர மன்னர் வருவதால் சோழ மன்னர் எப்படி இங்கு வர முடியாமல் போய்விட்டதோ அப்படித்தான் ரோமாபுரி தூதுவன் இங்கு இருக்கும் நேரத்தில் தாமரை காணவில்லை என்று பறை அறிவித்து தேடுதல் வேட்டையை என்னாலும் தீவிரப்படுத்த முடியவில்லை. நம் நாட்டில் உள்ள சிறு பிரச்சனைகளும் குழப்பங்களும் ரோமாபுரி தூதுவனுக்கு தெரிந்தால் அது அவ்வளவு நன்றாக இருக்காதே என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் தாமரையை தேடுவதற்கான முயற்சியை பல வழிகளில் ரகசியமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இப்போது நீங்கள் இருவரும் இங்கு வந்திருப்பது எனக்கு மிகவும் பக்கபலமாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டுவிட்டது. எத்தனையோ சாகசங்களை புரிந்த முத்துநகை எப்படியும் தாமரையை கண்டுபிடித்து விடுவாள் என்ற நம்பிக்கையும் எனக்கு ஏற்பட்டுவிட்டது. மன்னா, படைத்தலைவர் செழியன் இப்பொழுது எங்கிருக்கிறார்? தாமரை காணாமல் போன விஷயத்தில் நம்மை விட அவர்தானே அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பார். நீ சொல்வது சரிதான் முத்துநகை. செழியன் மிகவும் பரிதாபத்திற்குரியவன். தாமரையின் பிரிவு அவனைத்தான் மிகவும் பாதித்திருக்கிறது. தன் மனதில் உள்ள வேதனையை மறைத்துக் கொண்டு தனக்கு தரப்பட்ட பொறுப்பிலிருந்து சிறிதளவும் தவறக்கூடாது என்பதற்காக ரோமாபுரி தூதுவன் முன்னால் சிரித்து மகிழ்ந்து கொண்டு வெளியில் யாருக்கும் தெரியாமல் மனதிற்குள்ளேயே புழுங்கிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஆறுதல் சொல்லி மனதிற்கு அமைதியை ஏற்படுத்த வேண்டியதும் உன் பொறுப்புதான் முத்துநகை. தங்கள் வாக்கை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் மன்னா. நல்லது. பஞ்சவன்மாதேவி, இவர்களை அழைத்துச் சென்று தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய். சரி, ஆகட்டும் பிரபு.
வாருங்கள். வருகிறோம் மன்னவா. வருகிறேன் மன்னா. பிரபு, நாம் இங்கு வந்த நாள் முதலாய் நாட்கள் ஓடுவதே தெரியவில்லை. இப்போதுதானே வந்தோம், அதற்குள் இவ்வளவு நாட்கள் கடந்து விட்டதே என்று தோன்றுகிறது. ஆம் சேரமாதேவி, எனக்கும் அதே நிலைதான். சேர நாட்டிலிருந்து பிரதானியார் 2 முறை மடல் அனுப்பிவிட்டார். உடனே புறப்பட்டு வாருங்கள் என்று நான் போகலாம் என்று நினைத்தாலும் நீயும் பரிவாதினியும் அதை பற்றி நினைத்ததாக கூட தெரியவில்லை. அதற்கு காரணம் இருக்கிறது பிரபு. பரிவாதனை சிறிது காலமாக உற்சாகம் இல்லாமல் இருந்தாள். எதையோ பறிகொடுத்தவள் போல் ஏதோ ஒரு சிந்தனையில் மூழ்கியிருந்தாள். இங்கு வந்தது முதல் அவள் இயல்பே மாறிவிட்டது. முத்து நகையை தேடிச் செல்வதென்ன, பூங்கோதையை காணச் செல்வதென்ன என்று மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறாள். நம்மோடு வந்து பூம்புகாரை சுற்றி பார்ப்பதை விட முத்து நகையோடும் பூங்கோதையோடும் சென்று கண்டவைதான் அதிகம். அதனால்தான் இன்னும் சில நாட்கள் இப்படி உற்சாகமாக இருக்கட்டுமே என்று பரிவாதனைக்கு சார்பாக இருக்கிறேன். ஆனால் நமது பிரதானியார் நிலையை சற்று எண்ணிப்பார். வயது முதிர்ந்த காலத்தில் அமைச்சரோ தளபதியோ உடனில்லாத நிலையில் அவர் என்ன செய்வார்? ஏன்? தாங்கள் புதிதாக நியமித்த கோட்டை தளபதி உண்மையானவராகவும் திறமை மிக்கவராகவும் தானே இருக்கிறார். தளபதியின் பொறுப்புகளை அவரிடம் ஒப்படைத்து விட்டுதானே வந்தீர்கள். அவர் நல்ல முறையில் நாட்டை பார்த்துக் கொள்வார். அதனால் நாம் இங்கேயே இருந்து விடலாம், சேர நாட்டிற்கு போவதே வேண்டாம் என்கிறாயா பரிவாதினி? போகத்தான் வேண்டுமென்றால் நீங்கள் சென்று வாருங்கள். நானும் அன்னையாரும் இன்னும் சில நாட்கள் இங்கு இருந்துவிட்டு பிறகு வருகிறோம். அப்படி சொல் பரிவாதினி. பரிவாதினி சொல்வதுதான் சரி சேர மன்னரே. மீகாமன் இல்லாத மரக்கலம் ஓடாது என்பது போல் அரசன் இல்லாத நாடு சரியாக செயல்படாது என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போதைக்கு மன்னர் வரமாட்டார் என்று தெரிந்தால் சூதுமதி படைத்தவர்கள் மீண்டும் தலை தூக்குவார்கள். அதனால் தாங்கள் இடையில் ஒருமுறை சேரநாடு சென்று வாருங்கள். பரிவாதினியின் விருப்பம் போல் இன்னும் சில நாட்கள் இவர்கள் இங்கேயே இருக்கட்டும். நாம் முன்னம் விரும்பியபடி நடந்திருந்தால் பரிவாதினி எங்கள் அரண்மனையிலேயே வாழும் நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் வானவன் மாதேவி, இப்போது ஏன் அதை பற்றி பேசுகிறாய்? முறிந்த கிளை முறிந்ததுதான். மீண்டும் அதை எடுத்து ஒட்ட வைக்க முடியாது. அதற்கு அவசியமும் கிடையாது. கிள்ளிவளவனையும் இந்த விஷயத்தில் நாம் வற்புறுத்த முடியாது. தாங்கள் சொல்வதும் சரிதான். அதற்காக பருவம் வந்த மங்கையை உத்தமன் ஒருவனிடம் ஒப்படைக்க வேண்டாமா? காலாகாலத்தில் பரிவாதினிக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டாமா? அதற்காகத்தான் வடநாட்டில் நடப்பது போல் சுயம்பரமாக இல்லாமல் பரிவாதினியின் பிறந்த நாளை காரணமாக கொண்டு பல நாட்டு இளவரசர்களை சேர நாட்டிற்கு வரவழைத்தேன். அதனாலும் எந்த பயனும் இல்லையே. ஏன், எனக்கே அன்று வந்த இளவரசர்களை பற்றி பெரிதாக அபிப்பிராயம் இல்லை. பரிவாதினிக்கு யாரிடமாவது ஈர்ப்பு ஏற்பட்டிருந்தால் அதை பற்றி யோசித்திருக்கலாம். பரிவாதினி அவர்களை பொருட்படுத்தவே இல்லை. என்ன செய்ய முடியும்? எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. எதுவாயினும் சொல்லுங்கள். சேர நாட்டின் ஒரு பகுதியை சேர மன்னரின் சகோதரர் அரசு புரிகிறார் அல்லவா? ஆமாம். களங்காய் கண்ணி நார்முடிச் சேரல் என்ற பெயர் கொண்ட அவருக்கும் இவருக்கும் ஒரு பூசல் இருந்து கொண்டே இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத ஒரு பனிப்போர் நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு தீர்வு காண ஒரு வழி இருக்கிறதே. எப்படி? வஞ்சியை தலைநகராக கொண்டு அரசாளும் அந்த சேர மன்னரின் மனைவியாருக்கு ஒரு தம்பி இருக்கிறார் அல்லவா? அவர் பெயர் கூட வில்லவன் கோதை அல்லவா? ஆச்சரியமாக இருக்கிறதே. தாங்கள் இந்த அளவிற்கு எங்கள் குடும்பத்தின் உறுப்பினர்களை பற்றி அவர்களின் பெயரோடு அறிந்திருக்கிறீர்களே. சோழ மாமன்னரின் ஒற்றர்கள் தமிழகம் முழுவதும் பரவலாக செயல்படுகிறார்கள். அவர்கள் மூலம் அறிந்து சொன்னவைதான் இவையெல்லாம். இப்போது எதற்கு வில்லவன் கோதை பற்றி குறிப்பிட்டீர்கள்? அவரை பற்றி சோழ மாமன்னர் மிகவும் பெருமையாக சொன்னார். சிறந்த வீரன். நார்முடிச் சேரலின் ஆட்சி வலிமை பெற்று விளங்குவதற்கு அவன்தான் முக்கியமான காரணமாக விளங்குகிறான் என்றார். அதனால் அவருக்கு உங்கள் மகள் பரிவாதினியை மணம் முடிக்க நீங்கள் ஏன் முயற்சிக்க கூடாது? உறவு முறையிலும் உரிமையுள்ளவர் அல்லவா? என்ன,
ஏன் அமைதியாகிவிட்டீர்கள்? சிறந்த யோசனைதான். ஆனால் இங்கு இவரும் அங்கு இவரது சகோதரரும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. அதற்கான முயற்சியை யாராவது ஒருவர் செய்யத்தான் வேண்டும். இந்த திருமணத்தின் மூலம் பிளவுபட்டிருக்கும் சேரநாடு ஒன்று சேரும் அல்லவா? தமையனும் தம்பியும் இணைவார்கள் அல்லவா? எல்லா காலங்களிலும் சகோதர சண்டையில் சில நாடுகள் பிரிந்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எங்கள் சோழ நாட்டிலேயே பூம்புகாரை தலைநகராக கொண்டு ஒரு மன்னரும், உறையூரை தலைநகராக கொண்டு ஒரு மன்னரும் அரசு புரிந்து உரிமை போரில் ஈடுபட்டதுண்டு. பாண்டிய நாட்டிலும் மதுரையை தலைநகராக கொண்டு ஒரு மன்னரும், கொற்கையை தலைநகராக கொண்டு ஒரு மன்னரும் ஆட்சி புரிந்ததுண்டு. பூசல்கள் தீர்க்கப்பட்டதால் உறையூர் பூம்புகாரின் தலைநகரமானது, கொற்கை மதுரையின் துறைமுகப்பட்டினமானது. இன்று அதேபோல் வஞ்சியை தலைநகராக கொண்டு ஒரு சேரரும், மாந்தையை தலைநகராக கொண்டு ஒரு மன்னரும் அரசாளும் நிலை இந்த திருமணத்தை காரணமாக கொண்டு மாறலாம் அல்லவா? என்ன சேர பேரரசே, என்ன யோசிக்கிறீர்கள்? தாங்கள் சொல்வதும் அருமையான கருத்துதான். ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்களான நானும் என் தமையனும் இப்படி காலமெல்லாம் பகை பாராட்டிக் கொண்டு வாழ்வதில் எனக்கும் விருப்பமில்லைதான். இதன் மூலம் தாங்கள் சொல்வது போல் ஓர் உறவு ஏற்பட்டால் நல்லதுதானே. ஆனால் இதில் பரிவாதினிக்கு விருப்பமா என்பது முதலில் தெரிய வேண்டும். என்ன பரிவாதினி, நீ என்ன சொல்கிறாய்? பரிவாதினி, எங்கே போகிறாய்? என்னம்மா ஆயிற்று இவளுக்கு? ஒன்றும் சொல்லாமல் போகிறாள். அவளது திருமணத்தை பற்றி பேசியதால் வெட்கப்பட்டு கொண்டு போகிறாளோ என்னவோ. எது எப்படியானாலும் பரிவாதினியிடம் பேசி அவள் மனதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் விருப்பம் போல் செய்யுங்கள் என்று பரிவாதினி கூறிவிட்டால் மறுகணமே அதற்கான முயற்சியை எடுக்க உருத்திரங்கண்ணனாரை வஞ்சிக்கு அனுப்பி வைப்போம். அவ்வாறே செய்யலாம். வாருங்கள். பார்த்தது உங்கள் வளர்ப்புத்தாய் தாமரைக்கு தந்து நீங்கள் அவள் கழுத்தில் அணிவித்த நகை இல்லை. அதை தாமரை தொலைத்து விட்டார். நீ அணிந்து கொண்டிருக்கும் இந்த மாலை யார் தந்தது? இளவரசர் தந்தது. இளவரசி என்றைக்கிருந்தாலும் ஒரு இளவரசரோடுதான் இணைய வேண்டுமே தவிர தன் தகுதிக்கு குறைவான இந்த படைத்தலைவனை ஏறெடுத்து பார்க்கலாமா? என்னை மாற்றப் போகிறேன் என்ற அடையாளத்திற்காகத்தான் நான் உன் கழுத்தில் சூட்டிய மாலையை மாற்றியிருக்கிறான். என்னால் எவருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை. மீண்டும் உங்கள் அனைவரையும் விட்டு பிரிந்து செல்கிறேன். என்னை தேட வேண்டாம். இப்படிக்கு அபாகியவதி தாமரை. செழியா, செழியரே. வா முத்துநகை. என்ன செழியன் இது? நான் கூப்பிட்டது கூட காதில் விழாத அளவிற்கு எதை பற்றி இப்படி ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சூனியத்துக்குள் நுழைந்துவிட்ட ஒருவன் வெறும் சூனியமாகத்தானே இருப்பான். அவனால் வேறு எதை பற்றி சிந்திக்க முடியும்? அதனால்தான் இப்படி செயலற்று உட்கார்ந்திருக்கிறேன். செழியரே, தயவு செய்து இப்படி விரக்தியாக பேசாதீர்கள். நீங்கள் பயப்படும் அளவிற்கு எதுவும் நடந்துவிடாது. இனிமேல் நடப்பதற்கு என்ன இருக்கிறது? எல்லாமே தான் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டதே. என் தலையில் நானே மண்ணை வாரி போட்டுக் கொண்டேன். என் கண்களை எனது விரல் கொண்டே குத்திக் கொண்டேன் என்கிறேன். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பார்கள். அது என் விஷயத்தில் மிகவும் உண்மையாகிவிட்டது. என்னை விட்டு காணாமல் போன என் தாமரை ஒரு பொக்கிஷம் போல் மீண்டும் எனக்கு கிடைத்தாள். அந்த பொக்கிஷத்தை போற்றி பாதுகாக்க வேண்டிய நானே என் அவசர புத்தியினால் மறுபடியும் அதை தொலைத்து விட்டேன். வானத்து நிலவே என் கையில் கிடைத்தும் அதை என் கையிலிருந்து நழுவ விட்டு விட்டேன். என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் நேர வேண்டாம், நான் போகிறேன், என்னை தேட வேண்டாம் என்று பணிப்பெண்ணிடம் ஓலை எழுதி கொடுத்து விட்டு தாமரை என்னை விட்டு எங்கேயோ போய்விட்டாள். அந்த ஓலை கிடைத்ததிலிருந்து
என்னால் எதிலேயுமே கவனம் செலுத்த முடியவில்லை. என்னை சுற்றி இந்த நாட்டில் எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கின்றது. ஆனால் எதிலும் என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை. முத்துநகை, நீயே பார்த்தாய் அல்லவா? நீ இங்கு வந்ததை கூட நான் கவனிக்கவில்லை. அந்த அளவிற்கு எதிலும் கவனம் செலுத்த முடியாமல் காற்றில் மிதக்கும் இலவும் பஞ்சாய் நான் மனதளவில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றேன். நடைப்பிணம் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு நடைப்பிணமாய்த்தான் இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நடமாட்டமும் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. செழியரே, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நிச்சயம் தாமரை மீண்டும் உங்களிடம் வந்து சேருவாள். நான் உறுதியாக சொல்கிறேன். உங்களுக்கு ஏற்பட்ட நியாயமான கோபத்தில் அவள் மனம் வருந்தும்படியாக ஏதோ ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்பதற்காக தாமரை உங்களை விட்டே போய்விட்டிருப்பாள் என்பதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவள் தன் வாழ்க்கையில் காட்டாற்று வெள்ளமாய் வந்த எத்தனையோ கடுமையான சோதனைகளையும் மனம் நோகும் வேதனைகளையும் கடந்து வந்தவள். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். ஆனால் உங்கள் கடுஞ்சொல்லால் காயப்பட்டுத்தான் தாமரை உங்களை விட்டு போனாள் என்பதனை நீங்கள் நம்புகிறீர்களா? தாமரைக்கு உங்கள் மேல் உள்ள காதல் எனக்கு நன்றாக தெரியும். இந்த ஒரு சின்ன விஷயத்திற்காக அவள் உங்களை வெறுத்து போயிருப்பாள் என்று எனக்கு எள்ளளவும் தோன்றவில்லை. அவள் அப்படி ஒரு ஓலையை எழுதி தந்துவிட்டு சென்றதற்கு வேறு ஏதேனும் காரணம் கூட இருக்கலாம். அவசரப்பட்டு எதையேனும் நீங்களாக கற்பனை செய்து கொண்டு இதுபோல் உங்களை நீங்களே வருத்திக் கொண்டிருக்காதீர்கள். தங்களுக்கு பாண்டிய மன்னர் இங்கு வருகை புரிந்திருக்கும் ரோமாபுரி தூதுவனை பாதுகாக்கும் பாதுகாவலர் பணியினை தந்திருக்கிறார். அந்த கடமையை சரிவர செய்யும் பொறுப்பு இப்போது உங்களுக்கு இருக்கிறது. உண்மையான காதல் என்றுமே தோற்றது கிடையாது. காதலின் சக்தி மகத்தானது. அது நிச்சயம் தாமரையை மீண்டும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். அத்தை, பரிவாதினி, நீ நீ இப்பொழுது என்னை என்ன சொல்லி அழைத்தாய்? அத்தை என்று அழைத்தேன். நீ இப்படி என்னை அத்தை என்று அழைத்தது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? சேர நாட்டின் இளவரசியான நீ என்னிடம் இந்த அளவிற்கு உரிமை பாராட்டுவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது பரிவாதினி. சோழ மன்னரைப் போலவே சேர மன்னரும் தங்களை தங்கையாகவே ஏற்றுக்கொண்டாரே. அதன் பிறகு நான் தங்களை அத்தை என்று அழைப்பதில் என்ன வியப்பு இருக்கிறது? சரி, வா, உள்ளே செல்லலாம். இல்லை அத்தை, பரவாயில்லை, நான் இங்கேயே இருக்கிறேன். ஆமாம், என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கிறாய்? பூங்கோதையை பார்ப்பதற்காகவா? இல்லை அத்தை, தங்களைத்தான் பார்க்க வந்தேன். தனிமையில் தங்களை சந்தித்து என் மனதில் உள்ளதை தெரிவிக்க வேண்டும் என்றுதான் வந்தேன். பரிவாதினி, நீ உன் மனதில் உள்ளதை பகிர்ந்து கொள்வதற்கு தகுதியானவள் என்று என்னை ஏற்றாயே, அதுவே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சொல்லம்மா, என்ன சொல்ல வேண்டும்? பரிவாதினி, எதுவாயினும் இந்த அத்தையிடம் சொல்லம்மா. என்னால் முடிந்ததை நான் உனக்கு செய்கிறேன். அத்தை, எனக்கு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனது பெரிய தந்தையாரின் இல்லத்தில் அவரது துணைவியாரின் உறவு முறையில் உள்ள யாரையோ எனக்கு மணாளனாக்க பார்க்கிறார்கள். நானும் கேள்விப்பட்டேன். அது நல்ல விஷயம்தானே. பெண்ணென்று இருந்தால் என்றேனும் ஒரு நாள் அவள் தன் கணவனோடு இணையத்தானே வேண்டும். கொடி ஒரு கொழுங்கொம்பில் படரத்தானே வேண்டும். நதி ஒரு கடலில் சங்கமிக்கத்தான் வேண்டும். இல்லை என்று நான் மறுக்கவில்லை அத்தை. ஆனால் ஒரு பெண்ணின் மனம் விரும்பிய இடத்தில் வாழ முடிந்தால்தானே மகிழ்ச்சி அடையும், வாழ்வும் நலமாக அமையும். ஓ, அப்படியானால் நீ யாரையோ விரும்புகிறாய் என்று சொல். உன் மனதை கவர்ந்த மணாளன் எங்கிருக்கிறார்? இங்குதான் இருக்கிறார்.